ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன பார்ட்டில் நம்ம பார்த்திருப்போம். நோவாவோட ரூம்மேட்டாக கப்லூனும் வந்திருப்பான். அது அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கும். அங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே காலேஜில் அவங்களோட கிளாஸ் ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோவாவை சரவுண்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு கேட்குறாங்க. என்ன மச்சான், என்ன மாதிரி உன்னோட ரூம்மேட் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு புரிஞ்சிருக்கு போல். ஓகே. இவனோட ஃபேஸ் ரியாக்ஷன பார்த்தாலே தெரியுது. கப்லோனும் அவனோட ரூம்மேட்டா தான் இருக்கிறான் அப்படின்றதுக்கு, நோவா சொல்றான், "ஆமாண்டா, அவனும் என் ரூம்மேட் தான். அதுக்கு இப்ப என்ன? நான் ஒண்ணும் பெருசா எல்லாம் இது பண்ணல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் நான் தான் சொன்னேனேடா, எனக்கு இப்போ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல" அப்படின்ட்டு. அது ஒரு பப்பி லவ்டா, சின்ன வயசுல ஏற்பட்ட லவ்டா அப்படின்றதுக்கு இவனுங்க கலாய்ப்பாங்க. ஓ! 1 இயர் முன்னாடி நடந்த லவ் வந்து உனக்கு பப்பி லவ் ஆயிடுச்சா? யார்கிட்டடா கதை விடுற? அப்படின்னதுக்கு நுவா சொல்லுவான். சரி அத விடுங்க. அத பத்தி பேசாதீங்க. நினைச்சாலே எனக்கு டயர்டா இருக்கு. அவன் கூட நான் இப்படித்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேனோ தெரியல ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணி அவன் வெளியில வாரான். கிளாஸ் முடிஞ்சு வெளியில வரும்போது, கப்லூன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியா கூட நின்னு பேசிக்கிட்டு இருப்பான். நுவா வந்து அவன ஒட்டுக்கே கொண்டுலாம் வந்திருக்க மாட்டான். அவன் வந்த வழியில கப்லூனும் ஜியாவும் பேசிட்டு இருப்பாங்க. அவன் அப்படியே ஸ்டன் ஆகி அங்கனே நின்றுருப்பான். அவ பேசி முடிஞ்சு போனதுக்கப்புறம் கப்லூன் வந்து இவன ஒரு மாரி பார்ப்பான். இவன் சொல்லுவான், "டேய் நான் உத்தெல்லாம் கேட்கலடா. ஏன்னா போன வாட்டி வந்து அவன் ஃபோன் பேசும்போது, உன்னோட ஜெர்மனில ஒட்டு கேட்கறது சொல்லிக் குடுத்தாங்களா?" அப்படின்னுலாம் கேட்டுருப்பான் இல்லையா? ஸோ அது மாரி மறுபடியும் நெனச்சிட போறான் அப்படின்னு இவன் சொல்றான். "இல்ல நான் இந்த வழியா தான் போறேன். நீங்க நின்னீங்க அவ்வளோதான்" அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாருமா அந்த சீனியர்ஸோட மீட்டிங்க்கு தான் போயிருக்காங்க. அப்போ அந்த டைப்பூன் வந்து நுவா கிட்ட கேட்பான். "என்னடா நீ இதுக்கு சரி ப்ரிப்பேர் ஆயிருக்கிறியா?" அப்படின்னு கேட்டதுக்கு இவன் சொல்லுவான், "இல்ல, நான் எதுக்குமே ப்ரிப்பேர் ஆவயில்ல. ஆனா இப்போ எனக்கு இருக்கிற பயம் என்னன்னா, சீனியர்ஸ் இப்போ நம்மள ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொன்று பண்ண சொல்லுவாங்க இல்லையா? என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அத பண்ணுங்க அப்படின்னு. நான் எப்படி அவங்ககிட்ட இது சொல்லுவேன்? அதுதான் எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு வந்து கப்லூனும் வந்திருப்பான். கப்லூன் வந்து இவன் பேசினத கேட்டிருப்பான். அதுக்கப்புறமா தைப்பூன் வந்து கேட்பான், "உனக்கு ஏதாவது சாங் வேணுமா சொல்லு, நான் பாடுறேன். நான் சாங் தான் பாடப் போறேன்." அப்படின்றதுக்கு நுவா வந்து யோசிப்பான். அதுக்கப்புறமா கேட்பாங்க, கப்லூன்கிட்ட கேட்பாங்க, "நீ என்ன பண்ண போற?" அப்படின்றதுக்கு அவன் சொல்லுவான், "நானும் இங்க இருக்கிற ஒருத்தங்கள போல எதுக்குமே ப்ரிப்பேர் ஆவயில்ல." அப்படின்னு சொல்லுவான். இத கேட்டதும் உடனே நுவா எந்திரிச்சு போய் ஒரு மாரி அவனுக்கு கோவம் வர மாதிரி இருக்கும். அப்படியே நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு போயிருவான். பின்னாடியே கப்லூனும் போவான். "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்டதுக்கு நுவா சொல்லுவான், "தயவு செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கிற மாரி காட்டிக்காத. நான் முன்னாடியே நம்ம 2 பேருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அப்படியே மெயின்டெயின் பண்ணு." அப்படின்றதும் கப்லூன் கேட்பான், "ஏன்?" அப்படின்னு கேட்டதுக்கு இவன் சொல்றான், "எனக்கு எம்பாரஸிங்கா இருக்குது. ஸ்கூல் டைம்ல நான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அது இவங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். வேணாம், அது யாருக்கும் தெரிய வேணாம்னு நெனைக்கிறேன். அந்த மொமெண்ட்ட நான் மறக்கணும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா அங்கேருந்து கெளம்பிருவான். இது கப்லூனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனியர்ஸ் வந்து நோவாவ கூப்பிட்டு சொல்லுவாங்க, "நாங்க உங்க எல்லாரையும் வச்சு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணணும். இன்டர்வியூ மாதிரி வா" அப்படின்னு சொல்லி அவன கூட்டு போய் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அவன் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அவங்களும் அந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும்போது, அது எல்லாத்துக்குமே நோவா வந்து யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு புடிச்ச மாரி அவன் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றான். அத அப்படியே வீடியோவா அவங்க கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ மாதிரி. அந்த வீடியோவ இங்க கப்லூன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அதாவது நோவா அ இன்டர்வியூல ஆன்சர் பண்ணியிருப்பான் இல்லையா? அத வந்து இவன் பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவன் வந்து, "என்ன மச்சான், கிளாஸ் முடிஞ்சா வெளிய போலாமா சாப்பிட்றதுக்கு?" அப்படின்னு கேட்டதுக்கு, கப்லூன் சொல்லுவான், "இல்ல எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. நான் வெளியில போறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும்." அப்படின்றது இவன் கேட்பான், "அது என்னடா புதுசா ஃப்ரெண்ட்ஸு? வழமையா நீ இப்படி இல்லையே. இப்ப என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, கப்லூன் வந்து மொறச்சு பார்ப்பான், "உனக்கு எதுக்கு?" அப்படின்ன மாதிரி. அதுக்கப்புறமா இங்க நம்மள நுவாவ தான் காட்டுறாங்க. நுவா வந்து ஃபோன்ல அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, "என்னடா மச்சான் 2 பேரும் ஒரே மாரி ஆன்சர் பண்ணி வச்சிருக்கீங்க" அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, கப்லூனும் வந்து நுவா ஆன்சர் பண்ணதே தான் அவனும் ஆன்சர் பண்ணியிருப்பான். அப்படியே காப்பி பண்ண மாதிரி. நுவா என்ன சொல்லியிருப்பானோ, அதத்தான் அவனும் சொல்லியிருப்பான். இத பார்த்துட்டு நுவாக்கு ஒரு மாரி கோவமா இருக்கும். அதுக்கப்புறமா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கெதர் ஆவுறாங்க. அதாவது அந்த காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணது அந்த ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரும் ஒண்ணா கூடி எங்க போலாம்? ஈவினிங் டின்னர் சாப்பிடுறதுக்கு எங்க போலாம்? அப்படின்னு கேட்கும்போது, நுவா சொல்லுவான், "இல்ல, எனக்கு இப்போ மூட் இல்ல.
நான் வந்து ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கப்லூன முறைச்சு பார்த்து அவன் ரூமுக்கு போயிருவான். கப்லூனும் இத நோட் பண்ணுவான். இவனுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நோவா அங்கேருந்து ரூமுக்கு போயிருப்பான். அவன் வந்து குளிக்கிறதுக்காக போகும்போது அவனுக்கு கால் வரும். ஆன்சர் பண்ணி பேசுறான். ஃபான்ட்டு ஒருத்தவங்க தான் பேசுறாங்க. அவன் அந்த கிட்ட அவன் பேசுறான். "என்னோட காம்படிஷனுக்கு நீ கட்டாயம் வரணும். வரல நீ மட்டும் என்னோட காம்படிஷனுக்கு வரல அப்படின்னா, நான் ஸ்டேஜுக்கே ஏற மாட்டேன்." அப்படின்ற மாரி பேசும்போது, அந்த சைட்லேருந்து அந்த பெர்சன் சொல்லுவாரு, "ஓ! அப்படியா? அப்படின்னா என்கிட்ட கெஞ்சி கேளு." அப்படின்னதும் நுவா வந்து ஒரு மாரி கெஞ்சிக்கிட்டே கேட்பான். ப்ளீஸ் அவன் பேரு "நீ கட்டாயம் என்னோட காம்படிஷன் பார்க்குறதுக்கு வரணும். நீ வரலன்னா நான் ஸ்டேஜுக்கே ஏற மாட்டேன். நீ வரலன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னோட ஃபுல் சப்போர்ட்டர் நீ தானே." அப்படின்ற மாரி அப்படியே கொஞ்சி கொலாவி பேசுற மாரி ஒரு மாரி வளைஞ்சு கொழஞ்சு பேசுவான். இந்த இடத்துக்கு கப்லுன்னு வந்திருப்பான் ரூமுக்கு உடனே. அவன் பின்னாடி நின்று கேட்டுட்டு இருப்பான். அவன் பேசுறத கேட்டுட்டு அவனால சகிக்க முடியல. "என்னடா இது?" அப்படிங்கிற மாரி. பேசி முடிச்சுட்டு நுவா திரும்புவானா, அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா எல்லாருமே வெளியில போயிட்டாங்கன்னு தானே நெனச்சிருப்பான் சாப்பிட்றதுக்கு. கப்லுன்னு வந்திருப்பான். அவன் வந்து பின்னாடியே ரொம்ப க்ளோஸ் அப்ல இருந்த பாரு இவன் அப்படியே இடிச்சுப்பான். "நீ என்ன இங்க இருக்கிற?" அப்படின்னு கேட்டதுக்கு கப்லூனுக்கு ஒரு மாரி கோவமாயிருக்கும். இவன் வந்து அந்த கிட்ட ஒரு மாரி வலிஞ்சுக்கிட்டே பேசியிருப்பான் இல்லையா? ஸோ, அதனால எதுவுமே பேச மாட்டான். கையில இருக்கிற திங்ஸ குடுத்து, "இத கொண்டு போய் ரெஸ்ட் ரூம்ல வை" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இத பார்த்துட்டு நுவாவும் "இவன் கிறுக்கன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் வாஷ் பண்ணிட்டு வந்து 2 பேரும் பெட்ல உட்காந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ கப்லூன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இவங்க 2 பேரோட அந்த வீடியோ இருக்கும்ல, அதில நுவாவோட வீடியோவுக்கு கீழ இவன் கமெண்ட் பண்ணியிருப்பான், "காப்பி கேட்" அப்படின்னு. அதாவது நுவா தான் கப்லூன காப்பி பண்றியான் அப்படின்ற மாரி கமெண்ட் பண்ணியிருப்பான். இத பார்த்துட்டு நுவாக்கு கோவம் வரும். "ஏன்டா டேய்! ஏன்டா இப்படி கமெண்ட் பண்ணின? நான் தான் முதல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். நான் தான் அந்த இன்டர்வியூ முதல்ல பண்ணேன். எனக்கு அப்புறமா தான் நீ போய் பண்ண. அப்போ நீ தானே என்ன காப்பி பண்ணியிருக்க. ஆனா ஏன் நீ இப்படி கமெண்ட் பண்றீங்க? இப்ப இத பார்த்த எல்லாரும் என்ன நெனைப்பாங்க? நான் உன்ன காப்பி பண்றீங்கன்னு தானே நெனைப்பாங்க. நீ தான் என்ன மாரியே ஆன்சர் பண்ணியிருக்கிற. உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? நான் தான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத." அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு அப்படியே தூங்க போயிருவான். இத பார்த்துட்டு கப்லூனுக்கும் சிரிப்பா இருக்கும். இவன் வேணும்டா அவன கடுப்பேத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. அங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. இவன் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும்போது, இவன் தூக்க கலக்கத்திலேயே வந்து நுவா அப்படியே வாயெல்லாம் கிஸ் பண்ற மாரி வச்சுட்டு இருப்பான். பட் அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட் வந்திருப்பா. இவள நம்ம டியானான்னு வச்சுக்கலாம். டியானா வந்து "எழுப்புவா, டேய் நுவா எந்திரிடா" அப்படின்னதும் நுவா ஒரு மாரி ஷாக் ஆயிருவான். கண்ண தொறந்து பார்த்துட்டு, இவன் அங்க இருக்கிறத பார்த்துட்டு. உடனே அவசரமா எந்திரிப்பானா, மறுபடியும் எப்பவும் போல அந்த பெட்ல தலைய அடிச்சுப்பான். "ஐயய்யோ! என்னால முடியல. நான் எத்தன நாள் தான் இப்படிலாம் அடிச்சுக்க போறேனோ தெர்ல" அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அந்த டியானா கிட்ட கேட்பான். "நீ என்னடி பாய்ஸ் ஹாஸ்டல்ல வந்து பண்ற?" அப்படின்னதுக்கு அவ சொல்லுவா, "அது ஒண்ணும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நான் வரும்போது உன்னோட வாய் என்ன இப்படி இப்படின்ட்டு ஒரு மாரி பண்ணிக்கிட்டு இருந்த. என்னாச்சு?" அப்படின்றதுக்கு இவன் சொல்லுவான், "அத நான் கிஸ் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படின்றதும் இவ கேட்பா, "என்னது? என்ன பண்ண?" அப்படின்றதுக்கு, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. சும்மா நான் கனவு கண்டேன். சரி விடு. நான் எதுக்கு நீ இவ்வளோ காலையில வந்திருக்க?" அப்படின்னதுக்கு, "டேய் லேட் ஆகுதுடா கிளம்பு. உளறிக்கிட்டு இருந்த. நீ ஏதோ பேசிக்கிட்டு இருந்த." அப்படின்றதும் என்ன பேசினேன்ட்டு கேட்டதுக்கு, அந்த பொண்ணு சொல்லுவா, "எனக்கு என்ன தெரியும்? பக்கத்துல இருக்கிற கப்லூன் கிட்ட தான் கேட்கணும்." அப்படின்னு சொல்ல இவன் திரும்பி பார்ப்பான். கப்லூனும் அங்க தான் இருப்பான். அத பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆகும். "என்ன நீ இங்க தான் இருக்கிறியா? நான் என்ன சரி தூக்கத்துல உளறினேனா? என்ன சரி நீ உனக்கு கேட்டுச்சா?" அப்படின்னதுக்கு கப்லூன் எதுவும் பேச மாட்டான். அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிருவான். அதுக்கப்புறமா டியானா சொல்லுவா, "எப்புட்றா கேட்காம இருக்கும்? நான் வரும்போது நீ ஒரு மாரி முனகிக்கிட்டு, ஒளறிக்கிட்டு இருந்த. கண்டிப்பா அவன் பக்கத்துல தான் இருந்தான். அவனுக்கு கேட்டிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. இவனுக்கு தான் அப்படியே தலையே பிச்சுக்குது. ஐயய்யோ! கேட்டுருப்பானோ அப்படின்னு. அதுக்கப்புறமா காலேஜ் போறாங்க. போனதுக்கப்புறம் கேன்டீன்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிடும்போது இவன் மூஞ்சி ஒரு மாரியே இருக்கும். இத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸு, "என்னாச்சு உனக்கு? உன்னோட மூஞ்சி சரியில்லையே." அப்படின்னு கேட்கும்போது, "இல்லடா ஒண்ணும் இல்ல." "இல்ல ஏதோ நான் இருக்கு. இரு உன்னோட ரூம்மேட் வரான் கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வர கப்லூன கூப்பிட்டு, "இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த டேபிள்ல உட்காருங்க." அப்படின்னு சொன்னதும் இவன் சொல்லுவான், "டேய் வேணான்டா, விடுங்கடா." அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படித்தானே. நம்மளோட க்ரஷ் இருக்காங்க அப்படின்னாலே இப்படி பண்ணுவாங்க இல்லையா? வழமையா நடக்கிறது தானே. அதே தான் இங்கேயும் நடக்குது. இவன் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல கப்லூனையும் அவனோட ஃப்ரெண்டையும் அவங்களோட டேபிளுக்கே வந்து உட்கார சொல்றாங்க. அவங்களும் வந்து உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கப்லூன் கிட்ட கேட்குறாங்க, "நீ எங்க ஃப்ரெண்டு வந்து உன்னோட தான் ரூம்மேட்டா இருக்கான்.
என்ன சரி வியர்டா நடந்துக்கிறானா அப்படின்னு கேட்டதுக்கு கப்லூன்னு சொல்லுவான், "இல்ல ஒண்ணும் இல்ல. வியர்டாலாம் ஒண்ணும் இல்ல. அப்பப்போ தூக்கத்துல ஏதாச்சும் உளறிக்கிட்டு இருப்பான்" அப்படின்னதும், இவன் அப்படியே வாயில இருக்கிறது அடுத்தது அப்படியே துப்பி விட்டுருவான் ஃப்ரெண்டு மேலேயே. பாவம் அவன். அதோட அவனுக்கு ஒரு மாரி "என்னாச்சுடா?" அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் கேட்பான், "நான் என்ன உளறினேன் தூக்கத்துல?" அப்படின்னு சொன்னதுக்கு, கப்லூன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். அங்கேருந்து எந்திரிச்சு போயிருவான். "நான் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு. இவனுக்கு கோவமா வரும். நுவா கேட்பான், "சொல்றட்ட முழுசா சொல்லிட்டு போவேன்டா. ஏன்டா இப்படி பண்ற? நான் என்ன தூக்கத்துல பேசினேன்?" அப்படின்னு சொல்லி பின்னாடியே போய் கேட்பான். கப்லூனும் திரும்பி பார்த்துட்டு, "கட்டாயம் நீ தெரிஞ்சுக்கணுமா?" அப்படின்னதுக்கு, "ஆமா. நான் ஒண்ணும் வியர்டாலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். நீ தேவையில்லாம சொல்லாத" அப்படின்னதுக்கு, கப்லூன் சொல்லுவான், "ஓ! அப்படியா? நான் சொல்லட்டுமா? நீ தூக்கத்துல என்ன பேசின அப்படின்னு? நீ வந்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு வாய் எடுக்கக்குள்ளேயே நுவா வந்து ஸ்டாப் பண்ணுவான். "வேணாம் ஸ்டாப் பண்ணு. எனக்கு எதுவும் கேட்க வேணாம். எனக்கு எதுவும் நீ சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு சோகமா மூஞ்சி தொங்க போட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிருவான். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு வெளியில வந்து பேசிக்கிறாங்க. "இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே, சண்டே லீவு. நான் வீட்டு போறேன்" அப்படின்னு எல்லாரும் பேசும்போது, நுவா சொல்லுவான், "எனக்கு நான் வீட்ட போனாலும் வீட்ல யாரும் இல்ல. நான் தனியா தான் இருக்கணும். ஸோ அதனால எனக்கு திங்ஸும் பேக் பண்றதுக்கு ரொம்ப சோம்பலா இருக்குது. அதனால நான் போல. நான் ரூம்லயே தங்க போறேன்" அப்படின்னதும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "டேய் நான் கேள்விப்பட்டேன். நீ இருக்கிற அந்த ஹாஸ்டல்ல வந்து பேய் இருக்குதாம்மா" அப்படின்னதும் இவன் சொல்லுவான், "ஏன்டா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு. அதுக்கப்புறமா நைட் தான் காட்டுறாங்க. நுவா வந்து அவனோட ஹாஸ்டல் ரூமுக்கு வருவான். அங்க வந்து டைப்பூன் வந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆயிருப்பான். இப்போ டைப்பூன் கேட்பான், "நீ என்ன கிளம்பலையா?" அப்படின்னதும் இவன் சொல்லுவான் எகைன், "என் வீட்ல யாரும் இல்ல. நான் போனாலும் தனியா தான் இருக்கணும். திங்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் சோம்பறமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்துப்பான். டைப்பூன் போகும்போது சொல்லிட்டு போவான் கவனமா, "இரு இங்க ரூமர் எல்லாம் இருக்குது. பேய் இருக்குன்ற மாரி சொல்றாங்க" அப்படின்னு. இவன் கெத்தா வந்து உட்காந்துப்பான். "சரி போங்கடா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு வந்தா பசி எடுக்கும். அதுக்கப்புறமா ஃபோன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் குரூப்ல வந்து மெசேஜ் போடுவான். இந்த டைம்ல ஹாஸ்டலுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, டியானா தான் ரிப்ளை பண்ணியிருப்பா. பட் அது குரூப்ல தான் அவன் மெசேஜ் போடுவான். டியானா சொல்லுவா, "இல்ல வந்து இனிமே சாட்டர்டே, சண்டே ஆயிரும் இல்லையா? ஃப்ரைடே நைட் ஆயிடுச்சு. ஸோ உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க" அப்படின்னதும் இவன் பார்ப்பான். சரி வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா என்ன வரப்போகுது அப்படின்னு சாப்பிட மாட்டான். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தோனே யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா ரூம்ல. ஸோ இவனுக்கு அங்க இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்ததும் ஒரு மாரி பயமா இருக்கும். அந்த டைம பார்த்து கதவ வேற யாரோ தட்டுற மாரி இருந்ததும் இவன் அப்படியே பயந்துக்கிட்டு போய், "ஐயய்யோ! பேய் வந்துருச்சோ தெரியலையே!" அப்படின்ட்டு ஓடி போய் பெட்ஷீட்ட இழுத்து மூடிக்கிட்டு, அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பான். "கடவுளே காப்பாத்து, காப்பாத்து, காப்பாத்து பேய் வருது போல" அப்படின்னு. அவனுக்கு சவுண்டு கேட்கும். டோர் ஓப்பன் பண்ணி யாரோ உள்ள வராங்க. அவன் பயந்துகிட்டு இருப்பான். பார்த்தா உள்ள வந்தது கப்லூன் தான். அவன் வந்து கேட்பான், "என்னாச்சு?" அப்படின்னதும் இவர் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு, "ஒண்ணும் இல்லையே" அப்படின்னுவான். ஆனா கப்லூனுக்கு புரியுது இவன் பயந்து போயிருக்கான் அப்படின்னு. பார்த்தா கப்லூன் வந்து ஃபுட்டு கொண்டாந்திருப்பான். அத குடுத்து "இத சாப்பிடு" அப்படின்னதும் நுவான் கேட்பான், "ஃபுட்டா? எனக்கா? எங்கேருந்து கொண்டு வந்த?" அப்படின்னு கேட்டதுக்கு, கப்லூன் சொல்லுவான், "இல்ல நான் ஸ்ட்ரீட்ல தான் வாங்கிட்டு வந்தேன்." "ஆமா நீ ஏன் போவல வீட்டுக்குன்னு?" கேட்டதுக்கு இவனுக்கு கோவம் வரும். "நான் எத்தன பேர்ட்டடா சொல்றது? என்னால போக முடியாது. வீட்ல யாரும் இல்ல. நான் போனாலும் தனியா தான் இருக்கணும். எனக்கு திங்ஸ் பேக் பண்ணுறதுக்கும் சோம்பலா இருந்துச்சு. அதனால நான் போல." அப்படின்றதுக்கு, "அப்படியா? சரி ஓகே. இந்த ஃபுட்ட சாப்பிடு" அப்படின்றது. இவன் கேட்பான், "இது எப்படின்னு?" கேட்டதுக்கு, அவன் சொல்லியிருப்பான்ல ஸ்ட்ரீட்ல தான் வாங்கினேன் அப்படின்னு. பட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இவன் குரூப்ல மெசேஜ் போட்டிருப்பான் இல்லையா? அந்த மெசேஜ கப்லூன் பார்த்திருப்பான். பார்த்ததும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவன் ஹாஸ்டல்ல தான் இருக்கான் அப்படின்ட்டு. உடனே ஜியாக்கு ஃபோன் பண்ணி, "ஜியா நாளைக்கு நம்ம போ வேண்டிய அந்த பயணத்த நான் கேன்சல் பண்றேன். எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு வந்துட்டு, அதனால நம்ம போ முடியாது. வேற ஒரு நாளைக்கு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி, ஜியா கூட போறதுக்கு இருந்த அந்த பிளானையும் அவன் கேன்சல் பண்ணிட்டு, அவனே தான் வந்து ஃபுட்ட தயாரிச்சிருப்பான். அ நுவாக்காக. பட் அத சொல்லாம இந்த இடத்துல நுவா கேட்டதுக்கு, "நான் ஒரு வரும்போது ஸ்ட்ரீட் கடையில தான் வாங்கினேன்" அப்படின்னு சொன்னதும் நுவா கேட்பான், "எந்த ஸ்ட்ரீட் கடையில தம்பி? பாஸ்கெட்ல போட்டு குடுக்குறாங்க ஃபுட்டு. அதுவும் ஸ்பூன் எல்லாம் வச்சு குடுக்குறாங்க" அப்படின்னதுக்கு, கப்லூன் சொல்லுவான், "ஒழுங்கா மரியாதையா சாப்பிடு. இந்தா இதையும் குடி" அப்படின்னு ஒரு ஜூஸ் பாட்டில எடுத்து வச்சுட்டு, அவன் ரெஸ்ட் ரூம் போயிருவான்.
நுவாக்கும் இந்த இடத்துல ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கும். தனியே இல்ல. கப்லூன் வந்துட்டானே! அதுவும் ஃபுட்டும் கொண்டாந்துருக்கான். இத நினைச்சு அவன் ஹேப்பியா தான் இருப்பான். அதுக்கப்புறமா அங்க கட் பண்ணி 2 பேரும் தூங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த டைம்ல கப்லூன் வந்து நுவா கிட்ட நம்ம நாளைக்கு வெளிய போலாமான்னு கேட்பான். உடனே நுவா "நீ என்னையா கூப்பிடுற?" அப்படின்னதுக்கு, "இல்ல உன்னோட பெட்டுக்கு கீழ இருக்கிற பேய கூப்பிட்டேன்." அப்படின்னதும் நுவா சொல்லுவான், "டேய் மறுபடியும் பேய பத்திலாம் பேசாத. என்ன விஷயம் சொல்லு?" அப்படின்னதும் கப்லூன் சொல்லுவான், "எங்க அம்மாவுக்கு பர்த்டே வருது. ஸோ நான் கிஃப்ட்ஸ் வாங்கணும். நீ என் கூட வந்தா நல்லா இருக்கும்." அப்படின்னதுக்கு நுவா சொல்லுவான், "ஆ உங்க அம்மாவுக்கு பர்த்டே வருதா? சரி ஓகே. நாளைக்கு என்ன ஏர்லியாவே எழுப்பி விடு. நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கப்லூனும் சொல்லுவான், "சரி ஓகே போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே நுவா வந்து கேட்க பார்ப்பான். உங்க அம்மாவுக்கு எப்படியான திங்ஸ் எல்லாம் பிடிக்கும்? அப்படின்ற மாரி கேள்வி கேட்கும்போதே, கப்லூனுக்கு கால் வரும். கால் பண்ணது ஜியா. "ஹலோ ஜியா சொல்லு" அப்படின்னு சொன்னதுமே நுவாக்கு ஒரு மாரி கோவமா வரும். மறுபடியும் அந்த ஜியாவா? எப்பவுமே அந்த ஜியா தானா? ஜியா ஜியான்னே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல்ல ஒரு மாரி கோவமா அவன் தூங்க போயிருவான். அதுக்கப்புறமா கப்லூன் வந்து ஜியா கூட ஃபோன் பேசி முடிச்சுட்டு பார்த்தா, நுவா ஆல்ரெடி தூங்க போயிருப்பான். ஸோ அவன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு இவனும் தூங்க போயிருவான். பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் வந்து கர்டின இழுத்து விட்டு அந்த வெளிச்சம் உள்ள வரும். உடனே வந்து நுவா எந்திரிச்சிருவான். நுவா சொல்லுவான், "ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாரி கர்டைன் ஓப்பன் பண்ணி வெளிச்சம் கண்ல பட்டா எனக்கு பிடிக்காது." அப்படின்னு சொன்னதுக்கு இவன் சொல்லுவான், "அப்படியா? சரி ஓகே. இனிமே பண்ண மாட்டேன். பட் லேட் ஆயிருச்சு வா." அப்படின்னு. "என்ன லேட் ஆயிருச்சு?" பார்த்தா 1 மணி ஆகுறதுக்கு 10 நிமிஷம் தான்டா இருக்கு. காலையிலே எழுப்ப சொன்னேன். ஆஃப்டர்நூன் ஆயிருச்சு. ப்ளீஸ்டா எந்திரிச்சு வா அப்படின்னதும், நுவா சொல்லுவான், "சரி சாரி தூங்கிட்டேன் கொஞ்சம். நான் கொஞ்சம் இரு ரெடியாகி வாரேன்." அப்படின்ட்டு அவனும் ரெடியாக போறான். அவன் வரப்போறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு நுவாக்கு வரப்போறான்னு தெரிஞ்சதும் கப்லூனுக்கு தான் ரொம்ப ஹேப்பி. அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல ஒண்ணா போறாங்க. போகும்போது பார்த்தா, ஃபோன்ல வந்து அவங்களோட அந்த ஐடி கீழலாம் அவங்க ஹேஷ்டேக் ரொம்ப வைரலா போயிருக்கும். என்னன்னா, கப்லூன், நுவா கப்லூன் அப்படின்னு அவங்க 2 பேரையும் ஷிப் பண்ணி பேசியிருப்பாங்க. இத வந்து நுவா காட்டுவாங்க. "பாரு நம்ம 2 பேரையும் ஷிப் பண்ணி நம்மளோட யூனிவர்சிட்டில எல்லாருமே பேசிக்கிறாங்க." ஆனா, இதுல 2 ஹேஷ்டேக் கப்லூன் நுவா, நுவா கப்லூன். நுவா கப்லூன் தான் வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும், இவன் வந்து சிரிப்பான். கப்லூன். ஏன்னா கப்லூனுக்கு தான் தெரியும் இவன் பேபி மாரி பண்ணிட்டு இருக்கிறான். அ அவன் எங்க அப்படின்ற மாரி அவன் யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த லிங்க்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவ 2 பேரும் ஒரே மாரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு. இவன் மறுபடியும் பார்க்குறான். அதில வந்து லாஸ்ட்டா இத முன்னாடி அவன் பார்க்க மிஸ் பண்ணியிருப்பான். இப்ப தான் பார்க்குறான். பார்த்தா லாஸ்ட்டா அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. "நீங்க சொன்ன வார்த்தைகள்லயே உங்களுக்கு பிடிச்ச எமோஷனலான வார்த்தை என்ன?" அப்படின்னு கேட்டதுக்கு, "சேஃப் ஜேர்னி. சேஃப் ஜேர்னின்னு சொல்லியிருப்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கும்." அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ உடனே நுவாக்கு வந்து அவனோட அந்த ஸ்கூல் டைம்ல அவன் ப்ரொப்போஸ் பண்ணப்போ, "நான் உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன லவ் பண்றேன். ஆனா நான் ஜெர்மனி கிளம்பி போப்போறேன். இத நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்." அப்படின்னதுக்கு கப்லூன் வந்து சொல்லியிருப்பான். "சேஃப் ஜேர்னி" அப்படின்னு. இப்போ அதுதான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு வேள அதுதானோ அப்படின்னு. அதோட இந்த பார்ட் முடியுது மக்களே. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பாய்.